உலகத்தில் இருக்கிற சில சில நாம் விரும்புகிற காரியங்கள் நிறைவேறினால் அதை சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அந்த இன்பம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கேற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேத தியானத்தில் இருக்கும்போது நம் ஆழ் மனம் சந்தோஷப்படும். அது பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நெகேமியா 8ஆம் அதிகாரம். கர்த்தருடைய அளவற்ற கிருபையின்படி இஸ்ரவேலர்கள் எருசலேமின் மதில் சுவரை கட்டி முடித்தார்கள். நெகேமியா ஐயாவின் காலத்தில். அப்பொழுது எஸ்ரா வேதபாரகராக இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எருசலேமின் மதில்கள் கட்டப்பட்டு கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்பாக ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக கூடினார்கள். எருசலேமை கூடினார்கள். அப்பொழுது அன்றைய தேதி வருடத்தின் 7ஆம் மாதம் 1ஆம் தேதியாய் இருந்தது. அந்த நாளில் எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாண வசனங்களை கேட்கும்படியாகவும் கூடியிருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா நியாயப்பிரமாண வசனங்களை போதிப்பதற்காக அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய பீடம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பீடம். அதில் எஸ்ரா ஏறி நின்றார். வேதபாரகனாகிய எஸ்ரா, அவர் வேத வசனமாகிய, அந்த காலத்தில் தோரா என்று சொல்வார்கள், இப்பொழுதும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். தோரா என்றால் நியாயப்பிரமாண புஸ்தகம். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது இன்றைய பைபிளில் இருக்கிற முதல் 5 புத்தகங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்களும் அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகமாகவும் வேதமாகவும் இருந்தது. ஆதியில் இது மட்டும்தான் இருந்தது. இப்படி இருக்க இந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படியாக அங்கு எல்லோரும் கூடியிருந்தார்கள். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படியாக எஸ்ரா அந்த மர பீடத்தின் மேல், உயரமான பீடத்தின் மேல் ஏறி நின்றார். ஜனங்கள் எல்லோருக்கும் கேட்கும்படியாக வாசித்து அதன் பொருள் சொல்வதற்காக. ஐயாவுக்கு பக்கத்தில், எஸ்ரா ஐயாவுக்கு இடது புறத்திலும் வலது புறத்திலும் 13 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் லேவியர்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறவர்கள். வேத வசனத்தை ஜனங்களுக்கு விவரித்து சொல்வதற்காக 13 பேர் அங்கு பக்கத்தில் நின்றார்கள். இப்படி எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது வேதபாரகனாகிய எஸ்ரா பலிபீடத்தின் மேல் ஏறி நின்றார். அப்பொழுது ஏறி நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்தார். அப்படி திறக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொண்டு, முகங்குப்புற விழுந்து, குனிந்து முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாயும் கர்த்தரை பணிந்து கொண்டு கைகளை கூப்பி இரு கரங்களையும் குவித்தும் கர்த்தருக்கு ஆமேன் ஆமேன் என்று சொன்னார்கள். இப்படியாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். எஸ்ரா ஐயாவும் கர்த்தருக்கு துதிபலி செலுத்தினார். இப்படி அந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததும் வேதபாரகனாகிய எஸ்ரா அந்த வேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கினார். வேத வசனங்களை அவர் வாசிக்கவும், கூடியிருந்த பக்கத்தில் இருந்த அந்த 13 பேரும் ஒவ்வொருவராக அதை விவரித்து சொன்னார்கள். இப்படியாக நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. காலையிலிருந்து மதிய நேரம் வரைக்கும், மதியானம் நேரம் உச்சி பொழுது வரும் வரைக்கும் அவர்கள் வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக செய்யப்பட்டது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள், வேத வசனங்களை இவர்கள் அறியாதிருந்திருக்கிறார்கள். எஸ்ரா ஐயா வாசிக்கவும், இவர்கள் விளக்கம் சொல்லவும், அதன் பொருளை புரிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொண்டதும் ஜனங்கள் எல்லோரும் அழத் தொடங்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த நியாயப்பிரமாண வசனத்தின்படி வாழாமல் மீறி நிறைய தவறுகள் செய்தவர்களாய் இருந்ததினால் இதையெல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து வேதனைப்பட்டு அழத் தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கு இருந்த
அங்கே இருந்த எஸ்ராவும் லேவியர்களும் ஆசாரியர்களும் எல்லோரும் சேர்ந்து ஜனங்களை, அழாதீர்கள், இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன், அதனால் நீங்கள் கவலைப்படவும் அழவும் வேண்டாம் என்று அவர்களை ஆறுதல் படுத்தி, நீங்கள் புசித்து குடித்து சந்தோஷமாய் இருங்கள், பலிகளை அடித்து புசித்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றினார்கள். அதன் பிறகு ஜனங்களும் தங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக புசித்து குடிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கிருந்த வேதபாரகர்களும் அங்கிருந்த பெரியோர்களும் ஜனங்களுக்கு சில காரியங்களை சொன்னார்கள். அதாவது, நீங்கள் உங்கள் பலிகளை புசித்து சந்தோஷமாய் இருங்கள், அதுபோல இல்லாதவர்களுக்கும் கொடுங்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களையும் நீங்கள் போஷித்து எல்லோருமாய் சேர்ந்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னார்கள். அதன்படியே ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமாக விருந்துண்டு மாமிசம் புசித்து சந்தோஷமாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நாள் மிகவும் சந்தோஷம் கொண்டாடும் நாளாக இருந்தது. கர்த்தருடைய வழிகளின்படியும் அவர்கள் ஆசாரியர்களும் லேவியரும் எஸ்ரா ஐயாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா ஐயாவும் பெரியோர்கள் எல்லோரும் வழி நடத்த இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக மன சந்தோஷத்துடன் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்து காரியங்களை செய்தார்கள். அந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாய் இருந்தது இஸ்ரவேலருக்கு. யோசுவா ஐயாவின் காலத்தில் இருந்து அதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் கொண்டாடப்படவில்லை. அந்த அளவுக்கு அது இருந்தது. காரணம் என்னவென்றால் அவர்கள் கூடார பண்டிகையையும் ஆசரித்தார்கள். அதை குறித்து நாம் இப்பொழுது கவனிக்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததும், அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் நாள் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. அடுத்த நாள் ஒவ்வொரு வம்ச தலைவர்களும் லேவியரும் ஆசாரியரும் எல்லோரும் எஸ்ரா வேதபாரகனாகிய எஸ்ரா ஐயாவிடம் வந்தார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தும் நியாய பிரமாணத்தை குறித்தும் இன்னும் தீர்க்கமாக முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பி, இன்னும் அதிகமாய் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது வேதபாரகனாகிய எஸ்ரா சொன்னார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும் என்று மோசேயாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை அவர் போதித்தார். இதை கேட்டதும் பெரியோர்கள், தலைவர்களும், வம்ச தலைவர்களும், ஆசாரியரும், லேவியரும் எல்லோரும் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் போய் 15ஆம் நாள் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் நாம் கூடார பண்டிகையை அனுசரிக்க வேண்டும். அதனால் நீங்கள் வெளியே போய் உங்களுக்கு மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள். கூடாரம் போடுவதற்கு அடர்ந்த மரக்கிளைகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் கூடாரம் போடுவதற்கு தேவையான ஓலைகள், இலைகள், கிளைகள் இவைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வாருங்கள், மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போல ஜனங்கள் எல்லோரும் ஊருக்கு வெளியே சென்று ஓடிவ கிளைகளும் இந்த மரக்கிளைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கூடார பண்டிகை ஆசரிக்க ஆயத்தமானார்கள். இப்படியே கர்த்தருடைய சித்தத்தின்படியே கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. யோசுவாவின் காலம் முதற்கொண்டு இது நடக்காமல் இருந்த காரியம் இத்தனை வருடங்களுக்கு பிறகாக இப்பொழுது அவர்கள் செய்தார்கள். இஸ்ராயேலின் காலத்தில் அவர்கள் செய்தார்கள். இப்படி கூடார பண்டிகை கர்த்தருக்கு கொண்டாடப்பட்டது. அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாய் இருந்தது. 7 நாள் கர்த்தருக்கு கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து பலி செலுத்தி கர்த்தருக்கு பிரியமான வழியில் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரிட்ட கட்டளையை முழுமையாய் நிறைவேற்றி கொண்டாடினார்கள். அதன் பின்பு 8ஆம் நாள் பரிசுத்தமான நாள் என்று சொல்லப்பட்டது. 8ஆம் நாள் விசேஷித்த சிறப்பு நாள் என்று சொல்லப்பட்டது. அதன்படியே பெரியோர்களின் வழிநடத்துதலின்படியே அந்த 8ஆம் நாள் பண்டிகையையும் கொண்டாடினார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் மிகவும் சந்தோஷமாக கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரித்தார்கள். இது எப்படி இருக்கிறது? மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இன்றும் நம் வாழ்க்கையில் வந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். கர்த்தருக்கு 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு அங்கு கர்த்தருக்கு பலிகள் செலுத்தப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் இவ்வளவு சமாதானம் உள்ளதா இருக்கும்.
அது கண்டிப்பா நிறைவேற வேண்டிய காரியம். ஆனால் அதே சமயத்தில் நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்து நாம் நம்முடைய சபைகளில் சொல்லுகிற சபை கூடும் நாட்களை அவர்கள் சொல்லுகிற எல்லா நாட்களிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க சென்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வதில் ஆர்வமாய் இருந்து உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அது ஜெபத்தில் கலந்து கொள்ளும் போது உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷமான ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய மனம் நமக்கு தெரியாத நமக்குள் இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். அந்த ஆழ் மனதில் நமக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அது கர்த்தரோடு நாம் இணையும் பொழுது, கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுதுதான் அந்த மனம், ஆழ் மனம் சந்தோஷம் அடைகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெரியோர்கள் பேரின்பம் என்றும் சொல்லுவார்கள். உலகத்தில் இருக்கிற சில சில நாம் விரும்புகிற காரியங்கள் நிறைவேறினால் அதை சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அந்த இன்பம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கேற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேத தியானத்தில் இருக்கும்போது, நம் ஆழ் மனம் சந்தோஷப்படும். அது பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த எஸ்ராயாவின் காலத்தில் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது கர்த்தரை ஆராதிப்பதற்கு. இன்றும் நாம் அதாவது வெளிப்பிரகாரமாக கர்த்தருடைய ஆலயம் உலகத்தில் இல்லை என்றாலும் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். தேவாலயம் இல்லை என்றாலும் நீங்களே என் ஆலயம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் நம் இருதயத்தில் தினந்தோறும் இப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்வது மிகவும் அவசியம். தினந்தோறும் கர்த்தரை துதித்து பாடி வேத தியானத்தை செய்து ஜெபிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் செய்வது மிகவும் நல்லது. நாம் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் ஜெபித்தும் வேத தியானத்திலும் நம்மளுடைய தொடர்பு, நம்மளுடைய மனம் எப்பொழுதும் கர்த்தரோடு தொடர்பு படுத்தியதா இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நம் வேலைகளை செய்யலாம், நம்முடைய பொறுப்புகளை கவனிக்கலாம். அவைகளின் நடுவே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி செய்ய வேண்டும். அது எப்படி என்றால், நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இன்னும் 2 நாட்களில் நாம் திருமணத்திற்கு செல்ல போகிறோம் அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்ல போகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? மிகவும் சந்தோஷமாய் இருப்போம். பள்ளிக்கு செல்வோம், படிப்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம். ஆனால் இந்த 2 நாட்களில் நாம் வெளியூருக்கு செல்ல போகிறோம், நம் உறவினர்களை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷத்துடனே அந்த 2 நாட்களும் போகும். அந்த நினைவுகள், ஊருக்கு செல்ல போகிறோம் என்கிற நினைவுகள் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷத்திலேயே மற்ற காரியங்களை செய்வோம். அதுபோல எப்பொழுதும் கர்த்தரோடு இணைந்து நம் செல்போன்கள் தவறோடு இணைந்திருப்பது போல கர்த்தருக்குள் இணைந்திருந்தே நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்படி செய்வது நமக்கு மிகுந்த பலனை தரும். கர்த்தரை ஆராதிப்பதும் அவரை தொழுது கொள்வதும் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த செய்தியில் இன்னொரு முக்கியமான காரியம், கைகளை கூப்பி கர்த்தரை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய கலாச்சாரத்தில் இன்றும் கைகளை கூப்பி வணங்குவது, மரியாதை செலுத்தும் பழக்கம் என்றும் இருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கைகளை கூப்பி தெய்வத்தை தொழுது கொள்ளும் பழக்கம் இந்தியாவில் என்றும் இருக்கிறது. இது சரியான முறைதான். அந்த காலத்திலேயே அப்படி செய்திருக்கிறார்கள். அதாவது 2 கரங்களையும் கூப்பும் பொழுது நம்முடைய 10 விரல்களும் வானத்தை நோக்கி இருக்கும். பரலோகத்திலிருந்து அந்த அபிஷேகம் நமக்குள் இறங்கும். இது ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. இது உண்மையில் சரியான வழியும் கூட. 2 கரங்களையும் கூப்பி கைகளை குவித்து கர்த்தரை தொழுது கொள்வது மிகவும் சரியான முறையாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.